ஸ்கூல்ல கிரிக்கெட் டீம்ல இருந்தியா? மகளிர் கிரிக்கெட் டீம்லையா? பந்து பொறிக்க போடுற வேலை எனக்கு. ஓ, அதனால தான் இவ்வளோ கரெக்டாக பிடிக்கிறேன். பொறியும் சீக்கிரம் மழை வர மாட்டேங்குது. கூடை தூக்கிட்டக்கு கிளம்பிட்டான்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி பழங்க அறுவடை தான் பண்ண போகிறேங்க. இன்றைக்கி என்னென்ன பழங்கள்லாம் அறுவடை பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. இல்லை, பழங்க அறுவடை பண்ணி யாருக்கு கொடுக்குறது? பழங்க அறுவடை பண்ணி யாருக்கு கொடுக்குறதுன்னு? பழங்க அறுவடை பண்ணி மக்களை பார்த்துக்க. நான் சாப்பிடுவேன். பழங்க அறுவடை பண்ணி கொண்டு போய் டேபிளில் வைப்பாங்க. நம்ம சாப்பிட்ற போலாங்கிற போது காணாமல் போயிடும். இன்னும் அதுக்குள்ளே சாப்பிட்டாங்க. 4 நாள் கழிச்சு சாப்பிட்ற போலான்னு வந்து இருக்குமா, அழுகி போய் தான் கிடக்கு. அன்னைக்கே சாப்பிட்ற போனதை காணாம, அன்னைக்கெல்லாம் காணாமல் போகாது. எங்கடா போகுதுன்னு பார்த்தா அப்புறம் பிரிட்ஜில் இருக்குங்க. பிரிட்ஜிலுக்கு நமக்கு தெரியாது, எங்கேயா உரம்பரைக்கு எடுத்துட்டு கொடுத்தாங்களா நினச்சிக்கணும். நானும் அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு குப்பை தொட்டியில் கிடக்குங்க. கொய்யாப்பழத்தையில பிரிட்ஜில் வைப்பாங்களா? பாருங்க முதல் பழமாக வாட்டர் ஆப்பிள் பொறிக்க போகிறோம். வாட்டர் ஆப்பிள் கொஞ்சம் தான் இருக்குது. கலர் சூப்பராக இருக்குது. இது பாருங்க, எண்ணெய் மாதிரியே அப்படியே சிவப்பாக இருக்குது பாருங்க. ஆமாங்க. ஆமாம், அவனுக்கு பிறந்தநாள் இன்னைக்கு தான் சொன்னேன். பிறந்தநாள் அல்ல, பிறந்தநாள் பரிசு வச்சுக்கோ. இதெல்லாம் நான் வச்ச செடியிலே பறிச்சேன்னா பரிசு ஆகாது. பாருங்க, எங்கள் வீட்டுக்காரம்மாளுக்கு பிறந்தநாள் பரிசு. இதை வச்சுக்கோ, சாப்பிடு. இங்கே நிறைய பழம் இருந்தது காணோம். வீடியோ களவை விட்டு போட்டெல்லாம் பிடிக்கணும் போட்டேன். இதா பாருங்க, 3 பழம் தான் இருக்குது. மீதி பழம் எங்கே இருக்குதுன்னு பிரிட்ஜில் போய் பார்த்தா தான் தெரியும். எனக்கு என்னமோ டவுட் பிரிட்ஜில் தான் இருக்குமான்ட்டு. செடியில் இருக்கிறக்கும் விட மாட்டேங்கிறாங்க. பிஞ்சா இருக்கும் போதே நான் பறிச்சிருவியா? பிஞ்சா இருக்கிறது பறிச்சு திங்க முடியுமா? பாருங்க, 3 வாட்டர் ஆப்பிள் தான் கிடச்சிருக்குது. எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இது கடைசி பழம். ரொம்ப பிடிக்கலைங்க. இந்த வருஷம்தான் முதல்ல காய்க்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்குது. நீ அடுத்த வருஷமெல்லாம் நிறைய காய்க்குன்னு நினைக்கிறேன். 3 வாட்டர் ஆப்பிள் கிடச்சிருக்குதுங்க. அதுலேயும் என்னென்னா பாருங்க, கீழெல்லாம் கிடக்குது பாருங்க. நம்ம அணில் வந்து தின்னு போட்டு இந்த 3 பழத்தை மிச்சம் வச்சுருக்குது. ஒரு எறும்பு பாருங்க, எறும்பு சாப்பிட்டுருக்குதுங்க. அணில் சாப்பிட்டுருச்சு, அவங்களே சாப்பிட்டு அப்புறம் எறும்பு சாப்பிட்டுருச்சு. சரி, அடுத்த பழத்தை பார்க்கலாம் வாங்க. அடுத்ததாக சப்போட்டா பழம் பறிக்க போகிறேங்க. பாருங்கள் சப்போட்டா பழத்தை. ஆமாம், இந்த முதல் நீ ஸ்கூலுக்கு போனீங்களா? ஆமாம். எத்தனாவது வகுப்பு போனீங்க? முதல்ல 8ஆம் வகுப்புக்கு போனேன். ஓ, முதல்ல 8ஆவது வகுப்பு போயிட்டியா? அப்போ கேட்குற கேள்வி அந்த வயசுல தான் கொண்டு ஸ்கூலில் சேர்த்துனாங்களா? கேட்குற கேள்வி அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பதில் அந்த மாதிரி சொல்கிறது. இந்த இங்கே வாங்கி ஒன்று சொல்கிறேன், வா அப்புறம் பொறிப்பியா? வா அப்புறம் பொறிக்கிறதுக்கு வந்தது பொறிக்கணும்ல. பாருங்க, பால் வடிது பாருங்க, சப்போட்டா. ஆமாம். இந்த முதல்ல ஸ்கூலுக்கு போய் சேர்ற போது உன்னை எப்படி சேர்த்துனாங்க? பர்த் சர்டிஃபிகேட் இல்லை. ஆமாம். அந்த பர்த் சர்டிஃபிகேட் இல்லைங்கிற போது ஸ்கூலுக்கு போய் சேர்த்துவாங்களோ? ஆமாம். அதுக்கு ஏதாவது ஒரு அளவீடு வச்சுருப்பாங்களோ? இப்படி இந்த தான் நான் சேர்த்துவேன்ட்டு. இப்படி போய் இப்படி பிடிச்சோம்னா சேர்த்திடுவாங்க. இப்படி பிடிக்கணும், இப்படி காது எட்டணும். காது எட்டினா தான் ஸ்கூலில் சேர்த்துவாங்க அன்னைக்கு. ஆமாம். அப்படி நீ போய் முதல்ல ஸ்கூலில் சேர்த்துற போது உனக்கு காது எட்டிச்சല്ലോ. ஆமாம். அதுக்காக உனக்கு பரிசு இந்தா. காது இந்த பரிசுக்கு எல்லாம் இது சாப்பிடு. இந்தாங்க, உங்களுக்கு காதை 2 போது பிடிச்சிக்கல. அந்த மாதிரி இது பழுத்துருச்சு. இது நீ பழுத்து கிடச்சி சாப்பிடு. பாரு, இப்போயே நான் சாப்பிடலாம். அது ஏதோ எலி குடிச்சதுல தின்னு எங்கேயாவது நோய் வந்துட போகுது. பாருங்க, அணில் கிடைச்சது. அது நம்ம சொந்தக்காரர் தானே. பாருங்க, மாமனது சூப்பராக இருக்குதுங்க. பாருங்க, சப்போட்டா பழம் கிடைக்கிறதே இல்லை. ஏதோ 1-2 தான் கிடைக்குது. எல்லாம் அணில் சாப்பிட்டு போயிடுது. பாருங்க, இப்போ கூட கீழே கிடக்குது. பாருங்க, இது என்ன கலரு? இதா மஞ்சள் கலர். ஓ, மஞ்சள் கலர். பால் பூரா ஒட்டிக்கு. இது என்ன கலரு? அதான்
கருப்பு கலர். ஓ கருப்பு கலரு. பால் காது தான் செவிடுன்னு நினச்சேன். கண்ணும் குருடா. இந்த 1வது படிக்கிற போது ஸ்கூல்லேயே நீ தான் நிறைய மார்க் வாங்கினியாமா? யார் சொன்னாங்க? சொன்னாங்க. சொல்லுவாங்க. பக்கத்து டெஸ்கில் உட்காந்துருந்தாங்க இல்லையா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அது எனக்கு தெரியும். சும்மா அதுக்காக புருடா புடுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் புருடா நீயே சொல்லியிருக்கீங்க. நல்லா படிக்கிற பார்த்து போறீங்க வாக்கில். அப்படியா? இந்தா அந்த நிறைய மார்க் வாங்கினக்கு இல்லையா, அதுக்காக பரிசு வச்சுக்கோ. பாருங்க மக்களே, பப்பாளி பழம் சூப்பராக இருக்குது. இப்படியே இன்னும் பப்பாளி பழமெல்லாம் பாக்கியெல்லாம் இருக்குது, அதையும் பறிக்க போகிறோம். பாருங்க. பாருங்க, இது தேங்காய் மாதிரி இருக்குது. ஆனால் இது நான் எது கொடுக்க போகிறேன்னா உனக்கு 2ஆம் வகுப்பில் போய் சேர்ந்தே இல்லையா? ஆமாம். சரி வைங்க. சேர்ந்தே இல்லையா? சேரல. இப்போ அடிக்க ஸ்கூலுக்கே போலியா? போகலாமே இந்த கதை விட்டுருக்குறேன். நீயே இப்போ காலேஜ் வரைக்கும் போனலாம் சொல்லிட்டு இருக்கிறேன். காலேஜ் போடனேன் நானும் அதை நம்பி தானப்பா. கேமரா இப்போ வீடியோ பட்டுக்கிறீங்கள, காலேஜ் போடணும்னு நினச்சிக்கிறதுக்கு நான் காலேஜ் போல ஒன்றும் போல வரைக்கும் இருக்குது வரைக்கும் பாப்பாளி அது இப்படிங்க. அது எட்டோணுமில்ல. இங்கே நில்லு, உனக்கு முதுகு மேலே ஏறி நின்று பொறிக்கிறேன். இந்தா இது எதுக்கு தெரியுமா உனக்கு? 2வது சரி கொடுங்க. சொல்கிறத கேளு. 2வது படிச்சுட்டு முட்டை வாங்கிட்டு வாதியார்கிட்ட அடி வாங்கினீங்களா, அதுக்கு பரிசு வச்சுக்கோ. நாங்களாம் அடி வாங்கினா வீட்லேயே வந்து சொல்ல மாட்டோம். வீட்டில் நீ சொல்லல, ஆனால் பக்கத்தில் படித்தாங்க, உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்கல்ல. ஆமாம். ஒரு புள்ள, அவங்க பேர் என்ன தெரியுமா? சுந்தரவல்லி. சுந்தரவல்லியா? சுந்தரவல்லி. சுந்தரவல்லி தெரியுமா உனக்கு? தெரியாதா? எனக்கு என்னப்பா டவுட் இருக்க மேலே தான் இருக்குது. ஏதோ கூட சேர்ந்து உட்காந்துருப்பீங்க கூட தெரியும். சுந்தரவல்லிகிட்டே இருக்கிறீங்க. எதுக்கு விசாரிச்சு பார்க்கல நீங்கள் ஸ்கூலுக்கு போன இதில் போட்டு முதிக்கிற புதியில் அங்கே வேறு சொட்டு நீர் பைப்பில் தண்ணி எப்படி வருது? ஐயம்மா, இது இங்கேயே இருக்கட்டு. இந்தா இதை கையில் வச்சுக்கோ. பாருங்க மக்களே, இவ்வளோ பப்பாளி கிடச்சிருக்குது. இன்னும் பாக்கி இன்னும் கொஞ்சம் வேறு இடத்துல கொஞ்சம் இருக்குது, அதை பொறிக்கிறதையும் காட்டுறோம். பாருங்க, பப்பாளி நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைனாலும் சொல்லுங்கள். இதே நல்லா கடிச்சு வச்சுக்கிறீங்களாட்டக்குது கொய்யாக்காயை. ஆமாம், அப்படியே பழுத்துருச்சா இல்லையான்னு பார்க்குறக்காக கடிக்கிறது. பாருங்க மக்களே, அணில் வந்து நல்ல காயை பூரா கொறிச்சிட்டு போயிடுது. அப்புறம் இப்படி கீழே பிடுங்கி போட்டோம்னா அந்த பிடுங்கி போட்டது திங்கிறது இல்லை. பழுக்காதுக்கு முன்னாடியே பாருங்க மக்களே, இதைங்க இங்கே பாருங்க. ஓரளவுக்கு முகஞ்சா வந்ததெல்லாம் முதல் பிடுங்கிட்டு இருந்தா இப்போ காயிலேயே கொறிக்க ஆரம்பிச்சிடுது. சொத்த பழத்தை எப்படித்தான் கண்டுபிடிக்குன்னு தெரியல. பாருங்க, சொத்தையெல்லாம் நம்மளுக்கு விட்டுட்டு போயிடுதுங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் எங்களுக்கு நல்ல பழமெல்லாம் அணிலுக்கு. பாருங்க, சொத்த பழமெல்லாம் எங்களுக்கு. இப்படி பாருங்க, பச்சைக்காயும் கூட விட மாட்டேங்குது. இது பச்சைக்காயும் கூட விட மாட்டேங்குது. இப்போ பழத்தையெல்லாம் முடிச்சு போட்டு பச்சைக்காய்க்கு போயிடுது. ஆனால் சொத்தக்காயை திங்க மாட்டேங்குது. இது இங்கே இப்படியே போட்டாலுமே இந்த பிடிக்கி போட்டோம்னா அவ்வளோதான், திங்கிறது இல்லை. ஓ, மரத்தில் திங்குதா? ஆமாம். அது பழமாக இருக்குதுன்னு கூட எனக்கு இந்தாங்க. நல்ல பழமாக கொடுக்க மாட்டேங்கிறேன். அதே கூட நல்லா இருக்குதா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சரி, சாப்பிடலாமா? சாப்பிடுங்க. வைக்கல உள்ள போது வரு அடேங்கப்பா, செம்ம டேஸ்ட். நான் கடிச்சு பார்த்துக்கிறேன். அணில் இந்த பக்கம் தான் தின்றுருக்குது பாருங்க. சூப்பருங்க. அது அணில் கடிச்ச கொய்யாப்பழம் தான் ருசியாக இருக்குது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? இப்போ பாரு, ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? பூரா சொத்தை புழு இருக்குது. இங்கே பாரு, இங்கே பாரு. மத்தியானத்துக்கு சித்தே தூங்க கூட மாட்டேங்கிறாளுங்க. போய் படுத்தா அதை பொறிக்கணும் இதை பொறிக்கணும், இங்கே வாங்க அங்கே வாங்க, பொறிக்க வேண்டியதான் நீயே. ஓ, செடி நீங்கள் தானே வச்சிங்க, செடி வச்சு தான் பொறிக்கணும். பாருங்க, இதுதான் எங்கள் நோனிப்பழம். இதை அப்படியே
பழுத்தாங்கன்னா சூப்பர் மணமாக இருக்குது அப்படின்னு யாராச்சும் சொன்னீங்கன்னா நம்பிடாதீங்க. சரியான நாற்றம் அடிக்குங்க, ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க. அப்படியே கொஞ்சமாக டெய்லியும் போட்டு குடிக்கக்கூடாதுங்கிறாங்க. அதை பற்றி எனக்கு தெரியாதுங்க. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நாங்கள் கொதிக்க வச்சு ஏலக்காயெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு குடிப்போங்க. போது சரிங்க. ராம் சீதா பொரிக்க போகிறோங்க. பாருங்கள் ராம் சீதா எப்படி இருக்குதுன்னு. எங்கள் வீட்டுக்காரர் மாதிரியே கலராக இருக்குது பாருங்க. என்ன சொன்னேன்? எங்கள் வீட்டுக்காரர் மாதிரியே கலராக இருக்குது பாருங்க. இது கல்யாணத்துக்கு முன்னாலே இப்போ சொல்லியிருக்க வேண்டியதானா? கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னாக்கா நீ டைவர்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். டைவர்ஸ் எல்லாம் இல்லை, வேண்டான்ருவீங்களே அதனால. மறைக்காதீங்க. இந்த அவனுக்கு சாப்பிட்றக்கா உடனே சாப்பிட்றக்கா ஒரு பழம் பொரிச்சு சாப்பிடுவேன். அது பாருங்க, அங்கே ஒரு பழம் இருக்குது. இந்தாங்க நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. நான் உனக்கு கொடுக்கல நினச்சி பொரிச்சது நான். அதனால தான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். வேண்டாம், சூப்பராக இருக்குது. நான் இதை சரி அதையும் நம்ம வியூவர்ஸை கொடுத்துடலாம். கொடுத்துருங்க. நீங்கள் பாவன் பார்க்கறக்கு வந்தா வியூஸ் கொடுக்குறீங்களே நீங்கள். இப்படிங்க அங்கே ஒரு பழம் இருக்குது, இங்கே முடியுமா இல்லை? அதுக்கு இந்த கொத்தி பார்த்தாதே. சரி விடுங்க. இதில் வேண்டாம் சேர்த்து நான் சொன்னால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நீ சொல்லுவேன். முழிச்சுட்டாவே இப்படியே கேட்ச் பிடிக்க போகிறேங்க. பாருங்கள், இதை கேட்ச் பிடிக்கிறதா? கடைசிக்கு ஒன்றாவது பிடிக்கிறோன்னா இல்லையான்னு இருக்கு. மண்டை மேலே ஒட்டுறதுக்கு அப்பா ஏதோ திட்டம் போட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூலில் கிரிக்கெட் டீமில் இருந்தியா? மகளிர் கிரிக்கெட் டீம்லையா? பந்து பொறிக்க போடுற வேலை எனக்கு. ஓ, அதனால தான் இவ்வளோ கரெக்டாக பிடிக்கிறேன். பொறிஞ்சு சீக்கிரம் மழை வர மாட்டேங்குது. நான் சாப்பிட்றதுக்கு முன்னால் என்ற வீட்டுக்கார மாடு கொடுத்து தான் சாப்பிடுவேன். இல்லைன்னு என்ன நடக்குதுன்னு தெரியுமில்ல? ஆமாம். அப்புறம் இந்த கேமரா எடுக்கிற தம்பி வேறு முறைச்சி பார்க்குதுங்க. ஏற்கனவே கேமரா எடுக்கிற தம்பி கொடுங்கன்னு கமாண்ட்லாம் போட்டிருந்தாங்க. அதனால அந்த தம்பிக்கு தொப்பையா கொடுத்துட்டு சாப்பிட போகிறேங்க. பாருங்க, காட்டுக்குள்ளேயே பிடிங்கி அங்கேயே சாப்பிட்றது அப்படிங்கிறது சூப்பர் டேஸ்ட்டுங்க. மரத்துலேயே பழுத்து சாப்பிட்றது என்ன ஒரு ஆனந்தம் தெரியுங்களா? பாருங்கள், டேபிள் அரைஞ்சி இதைய சும்மா சாப்பிட முடியாது, ஜூஸ் போட்டு தான் குடிக்கணுங்க. இது வரைக்கும் இந்த செடியில் இந்த பட்டத்துலேயும் மட்டும் ஒரு 5-6 கிலோ பழம் பறிச்சிருப்போம். ஒன்றா பாக்கி இருக்குதுங்க. ஜூஸ் வந்து நான் எங்கள் பசங்க மட்டும்தான் குடிப்போங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஜூஸ் குடித்தாருன்னா அந்த ஜூஸ் குடித்ததுக்கு மேலே கண்ணுலேயும் மூக்குலேயும் தண்ணி வரக்க ஆரம்பிச்சிருங்க. அதனால் அவருக்கு கொடுக்க மாட்டேன், நாங்கள் மட்டும்தான் குடிப்போங்க. அவருக்கு கொஞ்சம் காப்பியில் கொஞ்சம் சர்க்கரை எச்சா போட்டு கொடுத்துட்டோம்னா கொடுத்து பாயாசம் இந்த உங்களுக்குன்னு கொடுத்தா பாயாசம் நினச்சா குடிச்சுக்குவாருங்க. இது மிக்சிக்கு நல்லா இருக்குமா? மிக்சிங் எல்லாம் போடுவாங்களா? ஆமாம், அதுக்கு நல்லா இருக்குமா? மிக்சிக்கு போடுறவங்கள தான் கேட்க போடு இலை கேட்டேன். ஆமாம், நல்லா வந்தாச்சு. அங்கே கொஞ்சம் இருக்குது. ஆமாம், பாருங்க, மழை வேறு வரப்பு மழை வர மாதிரி இருக்குதுங்க. ஆமாங்க, மழை வரக்குள்ள இதெல்லாம் பொறிச்சு வீட்டுக்கு ஓடிடலாங்க. பாரு, மழை வந்தாச்சு. மழை சத்தம் கேட்குது. ஒடியா 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 மழை வரப்போ வருதுங்க. நாங்கள் கிளம்புறோங்க. நீங்களும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க, நாங்களும் கிளம்பி. அந்த பெல் பட்டன்லயே அமுத்திருங்க. பாய்ங்க, அந்த பெல் பட்டனைங்க. ஆமாங்க ஆமாங்க, பெல் பட்டனே அமுத்துங்க. ஆமாம், அப்புறம் என்ன கமாண்ட் பண்ண சொல்லுவாங்களா? அதே பண்ணுங்க. இப்போ மழை வந்துருச்சுங்க. மழை வந்துருச்சுங்க. பாருங்க என்னென்ன வகை பழமெல்லாம் இருக்குதுன்னு. முள் சீத்தா, ராம் சீத்தா, பப்பாளி, கொய்யாப்பழம், இது டேபிள் அரைஞ்சு, சப்போட்டா, நோனிப்பழம்,
வாட்டர் ஆப்பிள், கொய்யா சொல்லிட்டுனா கொய்யா சொன்னோன்னா கொய்யா சொல்லினாலும் மறுபடியும் ஒருக்கா பார்த்துக்குங்க. அப்புறம் இதெல்லாமே நானே திங்க போகிறோமா நாங்களே திங்க போகிறோமான்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து எங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு கொடுப்போங்க. அப்புறம் எங்கள் கடையில் தம்பிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுப்போம். அப்புறம் ஒரே முட்டை பழுக்காதுங்க, 4 நாளைக்கு பழுக்கு. அப்புறம் ஏதோ ஒரு நேரம் சாப்பாடே செய்யாமல் இதையவே சாப்பிட்டுக்குவோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா எலெக்ஷனில் ஓட்டு போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி அப்படியே பெல் பட்டனையும் தட்டி விடுங்கோ.